வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுலயும் குறிப்பா வீனஸை பத்தி. பிளானட்ஸ் எத்தனையோ இருக்குங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வீனஸை நம்ம குறிப்பா எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பொதுவாக வீனஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வியக்கத்தக்க பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. இந்த வீனஸ்ல ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய எர்த்ல ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றது இந்த வீனஸ்ல நீங்க ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு எர்த் சுத்தி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 247 நாள் தான் ஆகும். ஆனா அதே ஆக்சிஸ், அதாவது ஆர்பிட்ல இந்த வீனஸ் சுத்தி வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன் காரணமா தான் எத்தனையோ பிளானட்ஸ் இருந்தாலும் ரொம்ப பெருசா தூரமா சுத்திட்டு ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வீனஸ் தான் சொல்றாங்க. எல்லாத்துலயுமே வீனஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆர்பிட்ல ஒவ்வொரு பிளானட்டுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். ஆனா இந்த வீனஸ் மட்டும் தான் கிளாக் வைஸ்ல சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எதுலையுமே நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தாம கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். எல்லா பிளானட்ஸும் ஒரு சைட்ல போயிட்டு இருந்தாலும் இது ஒரு சைட்ல போகுது அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. மெர்க்குரியை கம்பேர் பண்ணும்போது வீனஸ்ல தான் ஹீட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ 462 செல்சியஸ் ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ஏன்னா அது சன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. இருந்தாலும் ஹீட்டா இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால கிரீன் கேஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால எப்பவுமே ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம் வீனஸ்ன்னு சொல்றாங்க. நாம இங்கிருந்து எப்படி மூணை பார்த்து ரசிக்க முடியுமோ அதே மாதிரி நீங்க வீனஸை பார்த்து ரசிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீனஸ்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கக்கூடிய கிளவுட்ஸ். அதனால எப்பவுமே அது ரொம்ப ஷைனியா கிளிட்டரியா இருக்குமா. நாம இங்கிருந்து ஒரு சில டைம் ஸ்டார் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீனஸை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி. எர்த்தை கம்பேர் பண்ணும்போது வீனஸ்ல 90 டைம்ஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அங்க இருக்கவே முடியாது. ப்ரெஷர்லயே ஒளிஞ்சிருவோம். எல்லா பிளான்ஸும் அந்த ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது சுத்துதா, எவ்வளவு தூரம் சுத்தி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா யாரப்பா இந்த வீனஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் ஒரு மோஷன் பிளாட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டாட் இருக்கும் அந்த வீனஸ் மேல. அதனால நம்ம நேரடியா பார்க்கும்போது சும்மா நம்மளுடைய நேக்ட் ஐஸ்ல பார்க்கும்போது அது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு, இவ்வளவு தூரம் நகர்ந்தா இவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். அப்படின்னா இருக்கிற பிளானட்ஸ்லயே வீனஸ்க்கு மட்டும் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில வீனஸை பத்தின தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.